வசீலானா வசீலாங்கிற வார்த்தை ஒரு இடத்துல தான் வருது குரான்ல. அல்லாஹ் யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ் வப்தகு இலைஹில் வசீலா வஜாஹிது ஃபீ சபீலிஹி லஅல்லக்கும் துஃப்லிஹூன். அந்த இடத்துல மட்டும்தான் அல்லாஹ் சொல்றான் வசீலாங்கிற வார்த்தையை. புரியுதுங்களா? அப்ப வசீலான்னா என்ன, அதுக்கு முன்னால் அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கான் அதை பார்க்கணும். யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஓ ஈமான் கொண்ட விசுவாசிகளே, இத்தக்குல்லா, அல்லாஹை பயந்து கொள்ளுங்கள், தக்வா செய்யுங்கள். அல்லாஹை பயந்து கொள்ளுங்கன்னு என்ன அர்த்தம்? தக்வானா அல்லாஹனுடைய ஏவல் விளக்கல்களை எடுத்து நடக்கிறதுக்கு பேர் தக்வான்னு சொல்றது. தக்வா தக்வா தக்வான்னு சொன்னாக்கா அல்லாஹை பயந்து கொள்ளுதல்னு அர்த்தம் இல்லை. அல்லாஹை நீங்கள் அஞ்சி கொள்ளுங்கள், அல்லாஹை நீங்கள் உள்ளச்சப்படுங்கள் அப்படிங்கிற அர்த்தம் வராதுங்க. தக்வா அத்தக்குல்லாஹ்னு சொன்னா அல்லாஹுடைய எத்தனை ஏவல்கள் இருக்குதோ எல்லா ஏவல்களையும் பேணி நடங்கள் அப்படின்னு அர்த்தம். அது ஷரியத்துல தக்வா இருக்கு, அப்புறம் தரீக்கத்துல தக்வா இருக்கு, அதெல்லாம் பல விதமான தக்வாவுடைய படித்தரங்கள் இருக்கு. இந்த ஆயத்துல தக்வானா என்ன? அல்லாஹனுடைய ஏவல் விளக்கல்களை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். பயந்து கொள்ளுங்கன்னு அர்த்தம், ஏவலை விட்டா அல்லாஹ் தண்டிப்பான், அந்த தண்டிக்குதலை நீங்கள் பயந்து கொள்ளுங்கன்னு சொன்னா ஏவலை எடுத்து நடங்கள் அர்த்தம் இல்லைங்களா? அல்லாஹனுடைய ஏவலை விட்டுட்டா அல்லாஹனுடைய அஸாப் வரும். அதே மாதிரி அல்லாஹ் எதை விளக்கினானோ தடுத்தானோ அதை விட்டு விலகணும். அதை செஞ்சான்னு சொன்னா அல்லாஹுடைய அஸாப் வரும், அல்லாஹனுடைய வேதனை, அல்லாஹனுடைய தண்டனை வந்துடும். அப்ப தண்டனை எப்போ வருங்க? இந்த அம்ரு நஹிய விட்டா வரும். அதனால்தான் அங்க பயந்து கொள்ளுங்கிற அர்த்தம் வருது, அங்க அப்படின்னா வராதுங்க. புரியுதுங்களா? யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லா, எங்கெங்கெல்லாம் அல்லாஹ் தஆலா தக்வா தக்வாங்கிறத பத்தி பேசுறானோ அங்கெல்லாம் என்ன வந்துருங்க? அல்லாஹ்வுடைய ஏவல் விளக்கல் வரும். புரியுதுங்களா? ஏவலை விட்டுட்டான்னு சொன்னா அல்லாஹ்வுடைய அஸாப் வரும். இல்ல அல்லாஹ் எதை தடுத்தானோ அதை செய்தாலும் அல்லாஹ்வுடைய தண்டனை வந்துடும். அப்ப இந்த ரெண்டும் செய்யலன்னு சொன்னா அல்லாஹ்வுடைய தண்டனை நீ பயந்து கொள் அப்படின்னு வந்துடும். இதுதான் யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ்வுடைய உண்மையான அர்த்தம். புரியுதுங்களா? இப்ப அல்லாஹுவை நீங்கள் தக்வா செய்யுங்கள். அல்லாஹ் எதையெல்லாம் ஏவி இருக்கின்றானோ அதை எடுத்து நடங்கள், எதையெல்லாம் அல்லாஹு தஆலா தடுத்திருக்கின்றானோ அதை விட்டும் நீங்கள் விலகி இருங்கள். இப்படி இருந்தீங்கன்னு சொன்னா வப்தகு இலைஹில் வசீலா, இந்த செயலை செஞ்சுட்டு அல்லாஹ்வின் அளவிலே வசீலாவை நீங்கள் தேடுங்கள். என்ன வசீலான்னு சொன்னா அல்லாஹ்வின் அளவிலே நெருங்குவதற்கு. வப்தகு இலைஹில், இந்த வாவு வருது பார்த்தீங்களா? வாவு யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ, தக்வா செஞ்ச பிறகு இந்த ஃபர்ஸ்ட் அந்த தக்வா இருக்கணும். தக்வானா என்ன? அல்லாஹ் எதையெல்லாம் ஏவினானோ அதை எடுத்து நடக்கணும் இல்லைங்களா? அல்லாஹ் எதையெல்லாம் தடுத்திருக்கின்றானோ அதை செயல்படுத்தணும், அதை விட்டு ஒதுங்கி இருக்கணும். இதான் தக்வா. இந்த ரெண்டும் செய்த பிறகு, முழுமையாக செய்த பிறகு வப்தகு இலைஹி, அவனின் அளவிலே நீங்கள் தேடுங்கள் அல் வசீலா, வசீலாவை தேடுங்கள். வசீலான்னாங்க அவனின் அளவிலே சேர்வதற்கு, அல்லாஹ்வின் அளவிலே சேர்வதற்கு வசீலாவை தேடுங்கள். இதன் மூலமாக தேடுங்கள். எதன் மூலமாக? பேணி நடப்பதின் மூலமாக. வப்தகு, இந்த வாவு அங்க கொண்டு போய் சேரும். எங்க கொண்டு போய் சேருங்க? இந்த முன்னால் உள்ள அர்த்தம் இருக்கு பாருங்க, அந்த அர்த்தத்துல கொண்டு போய் ஜாயிண்ட் ஆகும். புரியுதுங்களா? நீங்க அல்லாஹ்வுடைய ஏவல் விளக்குகளை நீங்க எடுத்து நடக்கல, வசீலா மட்டும் தேடுங்கன்னு சொன்னா நடக்காது, வசீலா வராது. புரியுதுங்களா? வசீலானா சேருதல், அல்லாஹ்வின் அளவிலே இணையுதல். ஆமா, அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை தேடுதல். புரியுதுங்களா? இப்ப அல்லாஹ்வுடைய ஏவல் விளக்கலை நீங்க எடுத்து நடக்கல, அல்லாஹ் எதை தடுத்தானோ அதை நீங்கள் விலகி நிக்கல, அப்ப உங்களுக்கு வசீலா கிடைக்குமானா கிடைக்காது. நீங்க எங்க போனாலும் கிடைக்காது, யாரு கையை பிடிச்சாலும் கிடைக்காது, எந்த இடத்துக்கு போனாலும் கிடைக்காது. புரியுதுங்களா? இந்த இது இருக்கணும். எது இருக்கணும்? அல்லாஹ் எதை ஏவினானோ அந்த ஒன்றை நீங்கள் செயல்படுத்த வேண்டும். புரியுதுங்களா? அல்லாஹ் எதை தடுத்தானோ அதை விட்டும் நீங்கள் நீங்கி இருக்க வேண்டும். இப்படி இருந்துச்சுன்னு சொன்னா வசீலா உங்களுக்கு கிடைக்கும், சீக்கிரம் கிடைச்சிடும், யார் மூலமாவது கிடைச்சிடும். அல்லாஹ்வின் அளவில்
சேர்ந்து கொள்ளலாம். புரியுங்களா? வபுத்தகு இலைஹில் வசீலா வஜாஹிது ஃபீ சபீலிஹி, அல்லாஹ்வின் அளவிலே, அல்லாஹ்வுடைய பாதையின் அளவிலே நீங்கள் முயற்சி செய்யுங்கள், ஒருவருக்கொருவர்கள் முயற்சி செய்யுங்கள். புரியுதுங்களா? இப்ப அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, ஜுனைதுல் பக்தாதியா யார தரீக்கத்துல போய் செஞ்சாங்க? 2 வயசு தான் இருக்குன்னு சொன்னாங்களே, ஜாஃபர் சாதிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. புரியுங்களா? அல்லாஹ் யார் நிலவிலாவது ஒரு வசீலாவை ஏற்படுத்தி கொடுப்பான் போய் சேருவதற்கு. ஆனா இந்த இது இருக்கணும், முக்கியமான பாயிண்ட் இது இருக்கணும். எதுங்க? அல்லாஹ் எதையெல்லாம் ஏவி இருக்கின்றானோ அதையெல்லாம் எடுத்து நடக்க வேண்டும். எதையெல்லாம் அல்லாஹால தடுத்திருக்கின்றானோ அதை விட்டும் விலக்கி இருக்க வேண்டும். வபுத்தகு இலைஹில் வசீலா, தேடணும். எங்க போனா அல்லாஹ்வின் நிலையில வசீலா கிடைக்கும் அப்படிங்கிறது தேடணும். சரிங்களா? லஅல்லக்கும் துஃப்லிஹூன், நீங்கள் வெற்றி பெறுபவர்களாக நீங்கள் ஆகுவீர்கள். துஃப்லிஹூன், துஃப்லிஹூன் ஃபலாஹ். புரியுதுங்களா? நஜாத்னாலும் வெற்றி தான். ஃபலாஹ்னு சொன்னா விவசாயம் செய்யறாங்களா, அதுக்கு பேர் ஃபலாஹ்ங்கிறது சொல்றது. ஃபலாஹ், ஃபல்லாஹ். புரியுதுங்களா? ஏன் அந்த வார்த்தை அல்லாஹ்தால அந்த இடத்துல போடணும்? வெற்றின்னு சொன்னா நஜாத், நஜாத்னு சொல்ல, அதான் வெற்றி, ஈடேற்றம். சாலிம், ஈடேற்றம் பெற்றாம், சாலிமீன். லஅல்லக்கும் துஃப்லிஹூன், நீங்க சொர்க்கத்துல பூந்துருன்னு சொல்ல வேண்டியது தானே. துஃப்லிஹூன் சொல்றாங்க பார்த்தீங்களா? நீங்கள் விவசாயம் செய்யக்கூடியவர்களாக ஆகுவதற்காக வேண்டி நாங்கள் அர்த்தம் செய்யணும். அசல் அர்த்தம் லஅல்லக்கும் துஃப்லிஹூன் ஃபலாஹ். விவசாயம் செய்யறாங்கல்ல, விவசாயம் செஞ்சுட்டு அதுல ஒரு பிரயோஜனத்தை எடுக்கிறாங்க பார்த்தீங்களா? உடனே எடுத்துடுறாங்களா? உடனே எடுக்க மாட்டாங்க. அல்லாஹு தாலா அது பின்னால வச்சிருக்கான், சொர்க்கத்துல வச்சிருக்கான். அல்லாஹு தாலாவுடைய அமர்களை பேணி பாதுகாக்கிறாங்கல்ல, நகிகளை விட்டு விலக்கி நடக்கிறாங்கல்ல, இங்க உடனே அல்லாஹு தாலா அதனுடைய சவாபை கொடுத்துட்றானா? இல்ல. பார்த்தீங்களா? பின்னால வச்சிருக்கான்ல அதனுடைய சவாபை. விவசாயிகள் உடனே எடுக்கிறதுல பாருங்க, ஃபாயிதாவை பிற்படுத்தி தான் எடுக்கிறாங்க பாருங்க. அதனால தான் ஃபலாஹ்ங்கிற வார்த்தை எல்லாம் போடுறோம். ஒண்ணுக்கு பன்மடங்கு அல்லாஹு தாலா செஞ்சு வச்சிருக்காங்க பார்த்தீங்களா? ஒரு விதை தான் போடுறாங்க, எத்தனை விதைகளுடைய ஃபாயிதா எடுக்கிறாங்க பாருங்க விவசாயிகள். அதே மாதிரி ஒரு அமலை செஞ்சா பல நன்மைகள் அல்லாஹு தாலா கொடுக்குறான். வெற்றி பெற்றவர்கள் இங்க ஒரு அமல் செஞ்சா பல நன்மைகள் எல்லாம் கொடுக்குறான் பார்த்தீங்களா? அதனால தான் விவசாயிகள் வெற்றி பெறுவதை போன்று உங்களுக்கு வெற்றி இருக்குது அப்படின்னு அர்த்தங்க. லஅல்லக்கும் துஃப்லிஹூன். புரியுதுங்களா? அதான் வசீலா, வசீலா, வசீலா. வசீலாங்கிற வார்த்தைக்கு அல்லாஹ்வின் அளவிலே சேருதல், ஒன்றை கொண்டு போய் இணைதல். அது எந்த பொருளை வச்சு யார் ஆள் வச்சு? அதான் சொல்றேன், ஒரு வழிமார்களை வச்சு. வழிமார்களை வச்சு. இப்ப யாரு சொன்னோம்? யாருங்க அவங்க பேரு? ஜுனைதா, ஜாஃபர் சாதிக். இமாம் அபு ஹனீஃபா போய் அவங்கள்ட்ட போய் பையத் வாங்கினாங்க இல்லையா? இப்ப வபுத்தகுங்கிற வார்த்தை அல்லாஹ் சொன்னதுனால அவனின் அளவிலே சேருவதற்கு நீங்கள் தேடுங்கள். என்னதை தேடுன்னு? யார் மூலம், யாரை போய் பார்த்தால் நீங்க அல்லாஹ்வின் அளவிலே, யார்கிட்ட அந்த இல்மு இருக்குது? எந்த இல்மு? அல்லாஹ்வின் அளவிலே சேரக்கூடிய இல்மு யார்கிட்ட இருக்கு? வசீலா. வசீலான்னு சொன்ன சேருதல். வசல சாது இல்ல, இங்க சீனு. வசலன்னாலும் சேருதல் தான். ஒருத்தவங்களும் இன்னொருத்த தவாசுல்னு சொல்றது. தவாசுல் டாக்ஸி எல்லாம் பார்த்துருவீங்க. தவாசுல் சொன்னா ஒருத்தவங்க சேர்த்து வைக்கிறது, அது சாதல், சேர்த்து வைக்குதல். ஒருத்தவங்க இழுத்து கொண்டு போய் விடுறது. இது வசீலா. வசீலா வசல, வசல வபுத்தகு இலைஹில் வசீலா. அவனின் அளவிலே சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு பொருளை நீங்கள் தேடுங்கள். சரிங்களா? முர்ஷித், வாஸ்தா. வாஸ்தாவின் அளவிலே உங்களுக்கு அல்லாஹு தாலா, யார் உங்களுக்கு அல்லாஹுடைய இல்ம, அல்லாஹ்வின் அளவிலே சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு இல்ம உங்களுக்கு கொடுப்பான். எப்ப இந்த இது தக்வா இருந்தா தான். தக்வா இல்லைன்னா கிடைக்காது. புரியுதுங்களா? எனக்கு வாழ்க்கையில இந்த மாதிரி கஷ்டம் ஆயிடுச்சு, எனக்கு வாழ்க்கையில இந்த மாதிரி கஷ்டம் வந்துருச்சு, நான் உங்கள்கிட்ட பையத் வாங்கிக்கிறேன், எனக்கு துன்யாவுடைய வாழ்க்கையை கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதெல்லாம் நடக்காது. அல்லாஹ் பேணுதலா இருக்கிறியா? நீனே தக்குவா இருக்கா? அல்லாஹுடைய ஷரியத் இருக்கு அவங்ககிட்ட, வா. ஒரு ஷேഖ்னா ஷரியத் இருக்குன்னு. ஷரியத் இல்லாம ஷேഖே கிடையாது. ஷரியத் இல்லாம யாருமே கிடையாது. ஷரியத் இல்லையா அவரை நம்ப கூடாது. தக்குவா செஞ்சா மட்டும் போதுமா? தக்குவா தான் எல்லாமே வந்துருதுங்களா? A to Z எல்லாம் வந்துடும். ஹலால் ஹராம் தேடி பாதுகாத்தா மட்டும் போதுமா? வசீலா தேட வேண்டிய தேவை இல்லையா? ஹலால் ஹராம் நீங்க சொன்னீங்க அல்லாஹ் என்னென்ன